Hello friends, இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ சங்கரா மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சிட்டு கடாய் காஞ்சதும் 100 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கறிவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பூண்டு ஒரு சிலர் மீன் குழம்புல சேர்க்க மாட்டாங்க. நான் மீன் குழம்புல எப்பவுமே பூண்டு சேர்ப்பேன். அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இப்போ 10 பல் அளவுக்கு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு தட்டு போட்டு மூடி விட்டலாம். தக்காளி வதங்கட்டும். தட்டு மூடி அப்படியே விட்டுற வேணாம், நடுவில் ஒரு தடவை கலரி விட்டுக்குங்க. தக்காளி வதங்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வீட்டு மிளகாத்தூள் போடுற தொட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் கடை மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். மிளகாத்தூள் நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளி வடிகட்டுருக்க புளி அது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு வெங்காயம் வதங்க சொல்ல நான் போட்டது, 2வது போடல. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு சேர்த்து முடிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு தட்டை எடுத்துகிட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்தோன்னா லைட்டாக மீன் உள்ளே முழுகிற அளவுக்கு பண்ணிவிட்டு தட்டை போட்டு அப்படியே மூடிடலாம். மீன் போட்டு தட்டு போட்டு மூடினதும் தீ மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் நிறைய வேகமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும், மீன் உடஞ்சிடும், குழம்பும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமாக வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் மீன் நல்லா வெந்துடுச்சு. மீன் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மட்டும் கலரி விடுங்க. அதிகம் வேகமாக கலர்னா மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இது மேலே தூவிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.